தூவானத்தின் அடுத்த அம்சம் அடையாளம். அடையாளம் என்ற பகுதியிலே நாம் உங்களை அடையாளப்படுத்த, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வழமையாக பலர் அனுப்பி வைப்பார்கள். அவர்களோடு நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும். உங்களை பற்றிய அறிமுகத்தை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். நீங்கள் ஒரு புதிய படைப்பாளியாக இருக்கலாம், புதிய ஒரு கலைஞராக இருக்கலாம். உங்கள் படைப்புகள் எதில் வெளிவந்ததோ அதையும் குறிப்பிட்டு, அல்லது அது பற்றிய விவரங்களை அனுப்ப முடியுமாக இருந்தால் அதையும் நீங்கள் குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது மட்டுமல்ல, பழைய படைப்பாளிகள், பழைய இலக்கிய கர்த்தாக்கள், இவர்கள் பற்றி பலர் மறந்திருக்கலாம். அவர்கள் உங்கள் நினைவில் நின்றால் அவர்கள் பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அடையாளப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்று அடையாளத்தில் யார் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறார் என்று பார்ப்பதற்கு முன் நீங்களும் அடையாளத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும், உங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வமுள்ளவராக இருந்தால் நாங்கள் குறிப்பிடும் முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தூவானம், வசந்தம் டிவி, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல. அதிலே அடையாளம், தூவானத்தில் அடையாளம் என்பதையும் குறிப்பிட மறந்து விடாதீர்கள். சரி, வாருங்கள் பார்க்கலாம் இன்று அடையாளத்தில் தன்னை அறிமுகப்படுத்த போகின்றவர் யார் என்பதை. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை சமரபாகு எனும் ஊரை பிறப்பிடமாக கொண்டவர் கவிஞர், எழுத்தாளர் சீனா உதயகுமார். சின்னராஜா உதயகுமார் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் முருகுப்பிள்ளை சின்னராஜா லட்சியம்மா தம்பதிகளின் புதல்வராவார். யாழ் பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவரான இவர் தமிழ் இலக்கிய பட்டதாரி. தனது முதுகலை மாணி ஆய்வுக்காக வித்தக கவிஞர் ப. விஜயின் பாடல்களில் காதல் சித்தரிப்புகள் எனும் தலைப்பிலே ஆய்வு செய்து வருகிறார். பொலிக்கண்டி பாரதி இளைஞர் மன்றத்தினால் 1985 ஆண்டில் பௌர்ணமி தின நிகழ்வின் போது மட்டும் வெளிவரும் இதய ஒலி எனும் கையெழுத்து சஞ்சிகையில் வெளிவந்த கூண்டு கிளி எனும் கவிதையின் ஊடாக தனது எழுத்துப் பயணத்தை 11வது வயதில் ஆரம்பித்தார். அன்றிலிருந்து இன்றை வரை இவரது கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாவல், படைப்புகள், விமர்சனம், திறனாய்வு போன்றன இலங்கையின் தேசிய பத்திரிகைகள் சஞ்சிகைகளிலும் புலம்பெயர் சிற்றேடுகளிலும் இந்தியாவிலிருந்து வெளிவரும் சஞ்சிகைகளிலும் வெளிவந்துள்ளன. 23 வருடங்களாக பிரபலமான கணித விரிவுரையாளராக தனியார் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் இவர் புள்ளி விவரவியல் என்ற கணித பாடநூலினை வெளியிட்டுள்ளதோடு வெற்றியுடன் உடைந்த நினைவுகள், செந்நீரும் கண்ணீரும், பகிர்ந்துண்ணல், என் பேனாவின் நிதர்சனம், சித்ரா ரீச்சர் போன்ற கவிதை, கட்டுரை, சிறுகதை நூல்களை வெளியிட்டுள்ளார். கல்லூரி காலத்தில் வில்லுப்பாட்டு மற்றும் நாடகங்களில் நடித்திருக்கும் இவர் அதன் பின்னர் தழும்பு எனும் குறுந்திரைப்படத்தில் கடை முதலாளியாகவும், காதலே நிம்மதி எனும் பாடலில் சிறப்பு காட்சியிலேயே சத்திர சிகிச்சை நிபுணராகவும் நடித்துள்ளார். அச்சம் தவிர எனும் முழுநீள திரைப்படத்திலும் தற்போது முகாமையாளராக நடித்து வருகின்றார். ஈழத்து மூத்த கவிஞர் சோவண்ணா பத்மநாதன் அவர்களால் கவிஞர் எனும் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் சீனா உதயகுமார் பாடல்களும் எழுதி பாடல் ஆசிரியராக வேண்டும் என்ற முனைப்போடு செயற்பட்டு வருகின்றார். இவர் கட்வோளம் அரச மிஷன் பாடசாலையின் பாடசாலை கீதத்தினை ஏற்றிக் கொடுத்துள்ளதோடு பருத்தித்துறை மலாயன் விளையாட்டுக் கழக கீதத்தினையும் ஏற்றிக் கொடுத்துள்ளார். 2012 ஆண்டில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெற்ற உலக எழுத்தாளர் மாநாட்டிலே கலந்து கொண்டு வாழ்வியலில் நகைச்சுவை எனும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்துள்ளார். விரைவில் பாடல்களால் பேசுகின்றேன், நெப்போலியன் போனாபார்ட்டின் காதல், காதல் வந்த வேளை, பள்ளி ஆகிய நூல்களை வெளியிட உள்ளார். தேசிய மட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு கலை இலக்கிய போட்டிகளில் பல பரிசில்களை வென்றுள்ளதோடு இவர் சிறுகதைகளுக்காக வழங்கப்படும் தகவம் பரிசினை 2 தடவை பெற்றுள்ளார். 2008 ஆண்டில் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் கே. கணேஷ் அவர்களால் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்பட்டுள்ள இவர் வவுனியா கலை இலக்கிய இளைஞர் வட்டத்தின் தலைவர் கலாநிதி தமிழ்மணி அகலங்கன் அவர்களாலும் கௌரவிக்கப்பட்டுள்ளார். இவருடைய தமிழ் பணி சிறக்க தூவானம் வாழ்த்துக்களை தூவுகின்றது. அடையாளம் தந்த அறிமுகம் நீங்கள் அறிந்தவராக கூட இருக்கலாம். நீங்களும் இப்படி அறியப்பட வேண்டுமென்றால் அடையாளத்துக்கு உங்கள் சுய விவரத்தை அனுப்பி வையுங்கள்.